இன்னைக்கு வாழ்க்கையில வந்துங்க ஒரு பிரச்சனையை ஒருத்தர் எதிர்கொள்றது அப்படிங்கிறது, நேருக்கு நேரா சண்டை போடுறது, அந்த சவால்களை சந்திக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு ரகம். அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நூல் பிடிச்சி இந்த பிரச்சனை இப்படி தாயா வரும், இப்படி தாயா நம்ம எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சு கணக்கு போட்டு கனகச்சிதமா அதுக்காக காத்திருந்து காய் நகர்த்தி வெற்றி பெறக்கூடியது ஹஸ்தத்தின் சிறப்பு. இதை விட என்ன சிறப்பு நட்சத்திரத்திற்கு? அட்வைஸ் பண்ணாலோ, ரொம்ப ஓவரா புத்தி சொன்னாலோ, ரொம்ப இவர்களை காயப்படுத்தினாலோ, ரொம்ப இவர்களை ஒரு மாதிரி மனசு நோகும்படியாக நடத்தினாலோ அதையே பலவீனமா எடுத்துக்கிட்டு அப்படியே சின்ன வயசுலேயே அந்த ஆழ்மன காயம் கன்னி ஹஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படியே மனசுல ஒரு தீராத வடுவா உட்கார்ந்துடும். சூரிய சந்திரனுடைய அமைப்பை பொறுத்து ராகு திசையில் இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்தியாக அமையும். அந்த தருணத்துல கன்னி ஹஸ்தம் போராடும், தவிக்கும், ஏங்கும், மாசத்திற்கு தடுமாறும். சார், பொதுவாக எல்லா நட்சத்திரத்துக்கும் தசையை பத்தி மட்டும்தான் பேசுறோம். ஆனா இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு மட்டும் தசைக்குள்ள நடக்கக்கூடிய புத்திகளையும் பேசுறீங்க. நிச்சயமா இந்த வாழ்க்கையை விட்டு அடுத்த வாழ்க்கைக்கு நான் போவதற்கு வழியே இன்னும் எனக்கு விளங்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில கன்னி ஹஸ்தம் லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஞானம் பொருந்திய புத்தகம் யாருனாலையும் வாசிக்கப்படாத பெட்டகமாக காத்திருக்கும். இந்த காலத்துல மங்களகரமா 10 பேர் நின்று சபையில கட்டின 1000 பேர் வாழ்த்தின தாலி கயிறு, அந்த மஞ்ச கயிறு நான் வச்சுக்கிட்ட சூனிய கயிறு அப்படின்ற மாதிரி கன்னிராசிக்காரர்களை புலம்ப விடும். இடையில ஒரு 2-3 புத்தி நல்லா இருந்தாலே அந்த தசை முழுவதும் நீங்க வாழ்க்கையை சம்பாதிப்பதற்கான, சமாளிப்பதற்கான சூழ்நிலையை சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார். அதான் சனி ஸ்டைல். அவர் கொடுத்தா நிதர்சனமா இருக்கும், கச்சிதமா இருக்கும், நிலையானதாக இருக்கும். அவருக்கு எடுத்தா. இப்போ ஜோதிடர்கள் இதை கரெக்டா கணிக்க முடியுமா சார்? அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக நட்சத்திர சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த எபிசோட்ல அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோல அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இவங்களுடைய பிறப்பின் ரகசியம், குணாதிசயங்கள்லாம் நம்ம டீட்டெயில்டா பேசியிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்புல அஸ்த நட்சத்திரத்துல பிறந்த உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அஸ்த நட்சத்திரத்தை பத்தி நிறைய சிறப்புகள் பார்ட் 1 வீடியோல நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த சிறப்புகள் தான் இவங்களை இவங்க வாழ்நாள் முழுவதும் நடத்தும், இந்த தசை நடத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரியான சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த அஸ்த நட்சத்திரத்துல முதல்ல இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசை இது சார். நிச்சயமா. அதாவது நிறைய சிறப்புகள் வாய்ந்தது அப்படின்னு நம்ம ஹஸ்தத்தை சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, சந்திர பகவான் எங்க இருக்கிறாரோ அதை தான் நம்ம ராசின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்ப கன்னி ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. அதுல ஹஸ்த நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் உடைபடாத நட்சத்திரமாக இருக்கிறதுனால அந்த வீட்டை முழுமையாக புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சந்திர பகவானுடைய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான். சந்திர பகவான் போய் மற்ற கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் இருப்பதை விட தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது ரொம்ப பலமாகும். அதுதான் அந்த நட்சத்திரத்தினுடைய கன்னியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பே. அதுல காலச்சக்கரத்திற்கு 6வது ராசி அப்படின்னாலும் கூட நுணுக்கமான ராசி, துல்லியமான ராசி, ரொம்ப கணிப்புகள் நிறைந்த ராசி, கணக்கனான புதன் பகவானை கொண்ட ஒரு ராசி. அப்போ அந்த ராசியில சந்திரன் இருக்கும்போது அந்த புதனுடைய தன்மையும் சந்திர பகவானுடைய தன்மையும் இவங்களுக்கு இணைந்து கிடைக்கக்கூடிய ஒரு கலவைங்கிறதான் இவங்கனால எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியுது, எப்படி இப்படி கிரியேட்டிவா திங்க் பண்ண முடியுது, எப்படி மல்டிபிள் டாஸ்க் இவங்கனால ஹேண்டில் பண்ண முடியுது, எப்படி புத்திசாலித்தனமா ஒரு பிரச்சனையை விட்டு கலண்டு போக முடியுது. இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை ஒருத்தர் எதிர்கொள்றது அப்படிங்கிறது, நேருக்கு நேரா சண்டை போடுறது, அந்த சவால்களை சந்திக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு ரகம். அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நூல் பிடிச்சி இந்த பிரச்சனை இப்படி தாயா வரும், இப்படி தாயா நம்ம எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சு கணக்கு போட்டு கனகச்சிதமா அதுக்காக காத்திருந்து காய் நகர்த்தி வெற்றி பெறக்கூடியது ஹஸ்தத்தின் சிறப்பு. இதை விட என்ன சிறப்பு நட்சத்திரத்திற்கு? அதனால இவங்க வாழ்க்கையில அப்படியே அந்த திசைகள் இந்த திறமையோட இந்த குவாலிட்டியோட இவங்க வாழ்க்கையை எப்படி எடுத்துட்டு போகுது. அப்படி இல்லைன்னா இந்த திறமையும் குவாலிட்டியும் மனக்கணக்கா மட்டும் முடிஞ்சு போயிடுமா? இந்த மனக்கணக்கு வாழ்க்கை கணக்குல செல்லாம போயிடுமா? நம்ம போட்ட கணக்குக்கு விடை தெரியாம போயிடுமா? இவங்களுடைய முதல் தசை எந்த தசையில உங்களுக்கு? நிச்சயமா நட்சத்திர நாதனே தசாநாதனாக வரக்கூடிய ஒரு கொடுப்பனை ஹஸ்தத்திற்கு உண்டு. சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்ததுனால சந்திர மகா திசையிலேயே முதல் திசையா ஜனனம் எடுப்பாங்க. சுய ஜாதகத்துல
ராசி நவாம்ச கட்டத்திற்கு கீழாக சந்திரமகா திசையினுடைய இருப்பு வருடம் மாதம் நாள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இதை எதை வச்சு நமக்கு அந்த வித்தியாசம் வரும் அப்படின்னா 10 வருட சந்திர திசையில் ஒருவருக்கு 8 வருஷம் இருக்கும், ஒருத்தருக்கு 7 வருஷம் இருக்கும், ஒருத்தர் 5 வருஷம் இருக்கும், ஒருத்தருக்கு சில மாதங்கள் சில நாட்கள் கூட இருக்கும். அந்த ஹஸ்த நட்சத்திரத்தினுடைய பாதத்தை பொறுத்து மாறும். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்னு இருக்கு இல்லையா? இவங்க எந்த பாதத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த பாதத்தை பொறுத்து சந்திர திசையினுடைய அளவு குறையும். நான் சுமாராக 2க்கும் இடையில நிப்பாட்டுவோம். 10 வருஷம் சந்திர திசை, ஒரு 5 வயது வரை சந்திரமகா திசை இவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சந்திரனுக்கே உண்டான அந்த வட்ட வடிவமான முகம், அழகான ஒளி பொருந்திய பேச்சு, அந்த அப்படியே அந்த சின்ன வயசுலயே இந்த 2-3 வயசு அப்படியே அந்த பல்லு முளைக்கும் போதே அந்த சிரிப்பும் அந்த பேச்சும் ஏதோ நிலாவுக்கே போய் நின்று நம்ம ஏதோ கீழே பூமியை பார்த்த மாதிரி அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமான அந்த குழந்தையை தூக்கி வைக்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு இணைப்பு. ஏன்னா சந்திரன்னா மனசு, சந்திரன்னா குளிர்ச்சி, சந்திரன்னா அழகு. அந்த அறிவோட கலந்த மனசும், அறிவோட கலந்த அழகும், அறிவோட கலந்த தெளிவும் இவர்கள்ட்ட இருக்கும்போது பார்ப்பவர் கண்ணுக்கு கொஞ்சம் விதமாக, ரசிக்கும் விதமாக அவ்வளோ அழகா அந்த கன்னிக்கே உண்டான அந்த அப்படி புதனுக்கே உண்டான அந்த நளினத்தோட பிறந்த குழந்தையாக, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களே பழைய ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தாச்சே நம்மளும் அப்படி இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படும் விதமாக அவங்களுடைய இளமை பருவம் சந்திர திசை வழிநடத்துவார். கற்றுக்குறாங்க, அதில் பாசத்தோடு இருக்காங்க, பாசம் கிடைக்குது, அம்மா பாசம் கிடைக்குது. சிலருக்கு சந்திரன் தோஷமான நிலையில் இருக்கும்போது சந்திரனுடைய உயிர் காரகத்துவமான தாயாருடைய பாதிப்பு, அவங்க மனநிலை பாதிப்பு, ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி சில தோஷங்களையும் சந்திரன் பாவத்துவ நிலையில் இருக்கும்போது பெறார். அந்த நேரத்தில் சந்திரனும் வலிமையாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அடேங்க அப்பா அந்த லைஃபே ஒரு வேற விதமாக அப்படியே கொண்டு போய் சின்ன சின்ன இடமாற்றங்கள் அப்படிலாம் நடந்து சந்திர திசை அப்படியே அந்த வயசை பொறுத்து முடிச்சு வைக்கும். அது மொத்தத்துக்கு அழகு, அதே போல் கவிதை, அதே நேரத்தில் தெளிவு. அந்த சின்னதுலேயே இது பெருசாகும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான சொல்லுவாங்கல்ல, பார்க்குறவங்க ரசிக்கும் விதமாக அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு வரியில் சொன்னா. ஓகே சார், இவங்களுக்கு அடுத்த தசை என்ன தசை? அடுத்த திசை அப்படியே அந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய சந்திரனில் ஒரு கோடை போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி செவ்வாய் பகவானுடைய திசை வரும். அதாவது சந்திரன் ஒரு குளிர்ச்சி, அமைதி, சாந்தம்னா செவ்வாய் அப்படியே அதை கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரகடான ஆளுகளாக மாற்றுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சின்ன வயசுலேயே என்ன அது பேசினாலே அடிச்சு போடுற மாதிரி இருக்கிற அப்படி எப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த கோபம். ஆனால் அந்த கோபத்துக்குள்ளே ஒரு அழகு இருக்கும். ஏன் பேசுனா அடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த புதனுடைய அம்சம் இருக்கு இல்லையா, இவங்களை ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணால் பார்த்து சிரித்தாலே அந்த வயசுலேயே அவர்களுக்கு கோபம் வருமா. கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வீரத்தழும்புகள்லாம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறது இதெல்லாமே அந்த அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் செவ்வாய் கொஞ்சம் தோஷமான அமைப்பில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இளைய சகோதரர்கள் கிடைப்பதில் அவர்களுக்கு தாமதம் ஏற்படுது. ஒரு 2-3 வருஷம் அபாஷன் ஆகிறது. அதுலேயும் அந்த சந்திரன் கேதுவோடு சேர்ந்துருந்தா கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் மகாதிசை இளைய வயதில் நடக்கும்போது ஒரு சகோதர இழப்பு, ஒரு பிரிவுங்க. 6ஆம் இடங்கிறது துக்கம், பிரிவு, வழக்கு, கடன், நோய் இப்படிலாம் கொஞ்சம் அதுவும் 12, 6, 8 மாதிரி தான். அப்படி இருக்கும்போது ஒரு சகோதர இழப்பு, ஒரு அபாஷனாகி அடுத்த குழந்தை பிறக்கிறது, அந்த நேரத்தில் அம்மாவுக்கு அப்படியே மனநோய், உடல் நோயெலாம் ரொம்ப தாக்குறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் தோஷமான அமைப்பில் இருக்கும்போது பூமி சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் தகப்பனார் அனுபவிக்கிறது, அல்லது பங்காளி சொத்துக்களில் இன்னல்கள் ஏற்பட்டு பெரியப்பா சித்தப்பா வீடு பேசிக்காமல் இருக்கிறது. இப்படி கொஞ்சம் செவ்வாயும் சில கரடு முரடாக கொண்டு போனாலும் கூட இதெல்லாம் வெளியில் இருக்கிற பிரச்சனை தானே. அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு தைரியத்தோட, ஒரு தன்னம்பிக்கையோட, ஒரு போட்டி மனப்பான்மையோட அப்படியே ஸ்கூலுக்கு போவாங்க. அந்த 6 வயசு வரும்போது அப்படியே போவாங்க. ஒரு 12 வயது வரை ரொம்ப ஸ்பீடான குழந்தையா, அப்படியே துருதுருப்பான ஒரு குழந்தையா, வேகமான குழந்தையா, அப்படியே பார்க்குறவங்கள அதிகாரம் செலுத்தக்கூடிய குழந்தையா, அறிவோடு திகழக்கூடிய ஒரு குழந்தையா அவங்க ஒரு 12, 11 வயசு வரையும் அந்த செவ்வாய் திசை முழுமைக்குமே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குளிர்ச்சி பொருந்திய சந்திரனும் வீரம் பொருந்திய செவ்வாயும் கலந்த கலவையாக அந்த பருவத்தில் அடி எடுத்து வைப்பாங்க. செவ்வாய் தசை 11, 12 வயசு வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. 13 அதாவது டீனேஜ்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க ஹஸ்த நட்சத்திரம். இப்போ இவங்களுக்கு என்ன தசை சார்? அருமையாக சொன்னீங்க. அந்த டீனேஜை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 12, 13 அப்படிங்கிறத தாண்டி இதே சந்திர திசை எனக்கு ஒரு 10 வருஷத்தில் ஒரு 9 வருஷம் இருந்துச்சியா அப்படின்னோம்னா 9 + 7
செவ்வாயோட சேர்க்கும்போது 16 வருஷமே கவர் பண்ணிடுது. இல்லை எனக்கு சந்திர திசை ஒரு 2 வருஷம் தயார் இருந்துச்சு அப்படின்னோம்னா 2 வருஷமும் + 7 சேர்த்தா 9 வயசுலேயே உங்களுக்கு செவ்வாய் திசை முடிஞ்சு அடுத்த திசையாக எப்படி வச்சு பார்த்தாலும் அந்த டீனேஜ் பருவத்தில் ராகு திசை ஹஸ்தத்திலே பிறந்தவர்களுக்கு வந்து உட்காரும். ராகு பகவானுடைய திசையில ஒவ்வொரு புத்தியா கடந்து வருங்க. ராகுல ராகு புத்தி, குரு புத்தி, அப்புறம் சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரியன், சந்திரன், செவ்வாய், அப்படியே 9 கிரகங்களும் புத்தியை நடத்தும். இந்த 9 புத்திகளும் இவர்களுக்குள்ள அப்படியே ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும், டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கும். சின்ன வயசுல ராகுல ராகு புத்தி வரும்போது ஒரு இனம் புரியாத ஒரு துடிதுடிப்பா இருந்த அந்த கன்னி ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த துடிதுடிப்புக்கு தகுந்த மாதிரி படிப்பும் சூழலும் குடும்பமும் தாய் தந்தையரும் உற்றவரும் உறவினரும் மாமா சித்தி சித்தப்பா இந்த செல்லங்களை வந்து கொஞ்சம் மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இவர்களுக்கு வந்தால் அந்த ராகுல கொடுத்து வச்சவங்க. அதனாலதான் சொல்லுவாங்க கன்னி ஹஸ்தத்திலே ஒருத்தர் ஜனனம் எடுத்து, ஏன்னா ராகு பகவானுடைய யோகத்துல கன்னி வீட்டையும் நாங்க சொல்றோம். ஆமேடு எருதுசுரா நண்டு தண்ணில் கருணாகம் அமர்ந்து 4 திக்குகளையும் கிரகங்கள் முற்றிடில் பூமேடை துயிலுறங்கும் ராஜயோகமான்னு சொல்றாங்க. அப்ப கன்னி ராகு இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு இடம் ராகு பகவானுக்கு. காலச்சக்கரத்திற்கு 6வது வீட்டில். அப்படி இவங்களுக்கு வந்து ராகு நல்ல அமைப்புகள் இருந்தா இந்த ஹஸ்தத்தில் பிறந்தவர்கள் சிறு வயசுலேயே நிறைய டாஸ்கை வந்து அச்சீவ் பண்ணுறது, பேச்சு போட்டி, ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா லீடராக இருக்கிறது, எதில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ இல்லையோ பன்மொழி திறமையில் தேர்ச்சி பெற்றவர்களாக கன்னி ஹஸ்தத்திலே பிறந்தவர்கள் இருப்பாங்க. ஒரு நாலேஜை கிரகிக்கிறதுங்க, ஒரு பேச்சை கிரகிக்கிறது, ஒன்றை கவனிக்கிறது, ஒன்று லிசன் பண்ணுறது, ஒன்று அப்படியே டெடிகேட் பண்ணுறது கன்னியினுடைய குணம். அந்த திறமையை அந்த ஸ்கில்லை இவர்களுக்கு சின்ன வயசுலேயே அந்த ராகு உருவாக்குவார். ஒருவேளை ராகு பகவான் கொஞ்சம் அப்படி தோஷம், கொஞ்சம் ரொம்ப இல்லை கொஞ்சம் தோஷமாக உட்கார்ந்துருந்தாலே, ஏற்கனவே சந்திரனுக்கும் ராகு பகவானுக்கும் ஒரு பகைத்தன்மை இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது, புராணம் சொல்லுது. சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் ராகு கிரகண தோஷத்துக்கு ஆட்படுத்துவார், சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லுது. அப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரர்களுக்கு முன்ஜென்ம வினை பயனால ராகு பகவான் தோஷமா மட்டும் அமர்ந்துட்டா இவங்க வாழ்க்கையில அந்த சின்ன வயசுல ராகுல ராகு புத்தி ஒரு மாதிரி எடுத்துட்டு போகும். அது வந்து 2 கட்டான மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிற நமக்கு ஓவரா அட்வைஸ் பண்ணாங்க, ஆளாளுக்கு நம்மளை வந்து நம்ம குற்றவாளி கூண்டில் இருக்கிற மாதிரியே பார்க்குறாங்க. மாமன் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அட்வைஸ் பண்ணாலும் ரொம்ப ஓவரா புத்தி சொன்னாலோ, ரொம்ப இவர்களை காயப்படுத்தினாலோ, ரொம்ப இவர்களை வந்து ஒரு மாதிரி மனசு நோகும்படியாக நடத்தினாலோ அதையே பலவீனமாக எடுத்துக்கிட்டு அப்படியே சின்ன வயசுலேயே அந்த ஆழ்மன காயம் கன்னி ஹஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படியே மனசுல ஒரு தீராத வடுவா உட்காந்துரும். அந்த ராகுல ராகு புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் குருன்னு ஒரு புத்தி வருங்க. அந்த குரு பகவான் ராகுக்கு கேந்திர திரிகோண அமைப்புகளில் நல்ல அம்சங்களில் இருந்து வீடு கொடுத்தவனும் சுயஜாதகத்தில் வலுவாக இருந்து நல்ல லக்கணங்களும் சிறப்பாக அமைந்தால் படிப்பு தடைபடாது. கல்வி அப்படியே கன்டினியூ ஆகிட்டு போகும். அந்த கல்வி கூட சார் நான் 7th வரையும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், அதுக்கப்புறம் 10th ஒரு ஸ்கூல் படித்தேன், என் டிசியே பார்த்தீங்கன்னா 3 ஸ்கூல் எழுதியிருக்குங்க அதில் அப்படின்ற மாதிரி இடமாற்றங்கள், அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபருங்க, அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபருங்க, அல்லது ஊரில் வாழவே முடியலங்க, எதிரி தொல்லைங்க, சொத்து பத்தை இழந்தங்க, விட்டுட்டு என் பிள்ளையினுடைய படிப்புக்காக கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி வேற இடத்துக்கு கொண்டுட்டு வந்தாங்க. படிக்க வைக்கும்போது அஸ்திவாரம் கொடுக்கும்போது நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சாங்க, நல்ல ஃபீஸ் கட்ட முடிஞ்சுங்க. அந்த ராவு அப்படியே உள்ள என்ட்ரி ஆனாருங்க. படிப்பை கெடுத்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, ஆனால் நல்லா படிக்கிற பிள்ளைங்க, ஆனால் என்னால் செலவு பண்ண முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த செலவுகளை சிக்கனப்படுத்துவதற்காக குழந்தையினுடைய படிப்பை குறைப்பதும், அல்லது செலவு பண்ணுவதற்கு காசு இல்லாததுனால குழந்தையினுடைய கல்வி தடைபடுவதும், செலவு பண்ணுவதற்கு காசும் இருந்து குடும்பம் இல்லாமல் பிரிவுற்று இருப்பதும், அல்லது தந்தையை இழந்திருப்பதும், அல்லது தந்தை இருந்தும் பிரயோஜனமற்ற நிலையில் இருப்பதும் சூரிய சந்திரனுடைய அமைப்பை பொறுத்து ராகு திசையில் இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்தியாக அமையும். அந்த தருணத்தில் கன்னி ஹஸ்தம் போராடும், தவிக்கும், ஏங்கும், பாசத்திற்கு தடுமாறும். அவங்க அந்த குரு புத்தி அப்படியே முடிஞ்சதுக்கு அப்புறம் சனீஸ்வர பகவானுடைய புத்திக்குள்ள ராகு திசைக்குள்ள என்ட்ரி ஆகும்போது இவங்களுக்கு ஒரு உளவியல் மாற்றம் வரும்போது வயசும் பார்த்தீங்கன்னா ஒரு 17, 18, 19 வந்து நிற்கும். சுயஜாதகத்தை பொறுத்து அது முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சார் பொதுவாக வந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் தசையை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம், ஆனால் இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு மட்டும் தசைக்குள்ள நடக்கக்கூடிய புத்திகளையும் பேசுறீங்க. நிச்சயமா ராகு திசைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொன்னேன், ஒரு 12, 13 வயசுல ராகு திசை வருது,
ஒரு 18 வருஷம் ராகு திசை நடக்கும். ஒரு 30 வயசில் உங்களுக்கு ராகு திசை முடிஞ்சிடும்னா, அப்போ வாழ்க்கையில் பாதி நாள் ஓடி போச்சியா, இந்த 30 வருஷத்துக்கு மேலே எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு இளம் வயதில் இருப்பவர்கள் 30 வயசு வரையும் என்னை ராகு திசை படுத்துச்சுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ராகு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆட்கள் ஹஸ்தத்தில் பிறந்தவங்க. ராகு திசை மட்டும் உங்களை இந்த கோணத்தில் கொண்டு போகல, அதுக்குள்ளே நடக்கிற புத்தியும் கொண்டு போச்சு அப்படின்றத நம்ம நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் லக்னத்தை பொறுத்து அந்த புத்திகள் பாவத்துவமாக இருக்கும் பட்சத்தில், அந்த புத்திகள் நல்ல அமைப்பில் இல்லாத, புத்திங்கிறது உங்கள் புத்தி இல்லை, உங்கள் புத்தியை கெடுக்கிறது கிரகம், அந்த புத்தியை கெடுக்கும் விதமாக சூழ்நிலைகளை உருவாக்குவது தசாபுத்தி, அந்த நட்சத்திர அமைப்பு. அதை தான் நான் போன வீடியோவில் கூட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருந்தேன். தசாபுத்தியில் பார்ப்போம். அடுத்து இந்த தசாபுத்தியை இயக்கக்கூடிய சூட்சமங்கள், ஒரு தசைக்குள்ளே நடக்கக்கூடிய புத்தியினுடைய தன்மைகள் அப்படின்னு எடுத்துகிட்டே போகும்போது தான் இவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா நேர்களுடைய ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா நிச்சயமா அதை பற்றியும் நம்ம பேசலாம். நிச்சயமா அந்த புத்திகளை பற்றி நம்ம விரிவாக சொல்கிறதுக்கு அவங்களுடைய ஆதரவு தான் என்னை என்ன செய்யும், ஊக்கப்படுத்தும், எல்லாரையும் தயார்படுத்தும். ஸோ அப்போ அந்த சனி புத்தி வரும்போது தாங்க ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். நான் தான் சொல்கிறேன் இல்லையா, ஒன்று பாவத்துவ நிலையில் இருக்குது, இன்னொன்று சனி பகவானுடைய புத்தி வருது. அந்த நேரத்தில் 7.5 சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நடந்துருந்துச்சுன்னு வச்சுருந்துங்க, அந்த நேரத்தில் அஷ்டம சனி நடந்துருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ தான் கல்யாண வாழ்க்கையில் கொண்டு போய் சாமியை கொண்டு போய் தேரில் வைக்க வேண்டிய சாமியை நம்ம சொல்லுவாங்கள்ல, வாங்கினது ஆடிக்காரு வைக்கிற இடம் தெரியாமல் வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி, ஒரு பத்திரமாத்து தங்கத்தை, ஒரு வாழ்க்கையை அப்போ தான் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த பிஞ்சு மனசை கொண்டு போய், இந்த பூ நல்ல உச்சி வெயிலில் வாடி அப்படியே கருகிற நிலையில் இருக்கும் பாருங்க, சுவாமிகிட்ட போக முடியாமல் ஏக்கத்தோடு உட்காந்துருக்கும் பாருங்க, அப்படி அந்த பிள்ளை வாழ்க்கையையும் வாழ முடியாமல், அந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாமல், அந்த வாழ்க்கையில் நடக்கிற துக்கத்தையும் வீட்டில் சொல்ல முடியாமல், அந்த ரெண்டுக்கும் இடையில் நடக்கிற அந்த போராட்டம் இருக்கே, கன்னி அஸ்தத்தினுடைய உன்னத போராட்ட காலம்னு சொல்லலாம் அந்த நிலையை. ஆண்களுக்கு என்ன செய்யும்னா, காதல் வலையில் கொண்டு போய் விழுக வைக்கும், தப்பான நண்பர்களை அறிமுகப்படுத்தும், சேருவார் சரியில்லை கெட்டு போயிட்டான்னு சொல்ல வைக்கும், பள்ளிக்கூடத்தை கட்டடிக்க வைக்கும், வாத்தியாரை எதிர்த்து பேச வைக்கும், மார்க் ஷீட்டில் தானே மார்க் போட வைக்கும், வாழ்க்கை கணக்கை தவறாக போட வைக்கும், கன்னிக்கே உண்டான சிறப்பான குணங்களை ராகு இழக்க வைக்கும். இந்த நேரங்களில் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நடக்கிற புத்திகளை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை என்பது. இந்த நேரத்தில் டிசைட் பண்ணுற வேண்டிய வயசில் நீங்கள் கெட்டு போயிட்டீங்கன்னா, கெடுக்கப்பட்டீர்கள் என்றால், ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல, தானாக கெட்டு போகிறது ஒன்று, கெடுக்கப்படுறது ஒன்று. அப்போ என்னாகும், வாழ்க்கையினுடைய எதிர்காலம் அங்கே தான் கன்னி ஹஸ்தத்துக்கு ஒரு கேள்விக்குறி நிற்கும். சரி சார், உங்கள் கணக்குப்படி இப்போ அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய அந்த ராகு தசைங்கிறது 30-32 வயசு வரைக்கும் நடக்குதுன்னு வச்சுப்போம். சில பேருக்கு திருமணம் நடக்கலை, இல்லை ஆன திருமணத்துலேயும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கு? ரொம்ப அருமையான கேள்வி. அடுத்த கட்டம் அப்படிங்கிறத தான் கன்னி ஹஸ்தம் எதிர்நோக்கி உட்காந்துருக்கு. இப்போ இருக்கிற கட்டமே சரியில்லையா, அடுத்த கட்டத்துக்கு எங்கிட்டு போகுதுங்கிற மாதிரி கன்னி ஹஸ்தம் புலம்பிக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்த வாழ்க்கைக்கு தீர்வு என்னன்னு கிடைக்கல, நடக்க போகிற வாழ்க்கைக்கு வழி என்னன்னு தெரியல, இந்த வாழ்க்கையிலிருந்து நான் விடுபடுவேனான்னு புரியலை, இந்த வாழ்க்கையை விட்டு அடுத்த வாழ்க்கைக்கு நான் போவதற்கு வழியே இன்னும் எனக்கு விளங்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் கன்னி ஹஸ்தம் லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஞானம் பொருந்திய புத்தகம் யாருனாலையும் வாசிக்கப்படாத பெட்டகமாக காத்திருக்கும் இந்த காலத்தில். இந்த கன்னி அஸ்தம் அறிவு பெட்டகம்னு சொன்னீங்க. இந்த அறிவு பெட்டகத்தில் இருக்கக்கூடிய புத்தகம் வாசிக்கப்படுமா? நீங்கள் சொல்கிற மாதிரி அது கதை புத்தகமோ கவிதை புத்தகமோ இருந்தால் எல்லாரும் எடுத்து படிச்சிடலாம். அது ஒரு ஆன்மீக புத்தகம், அது ஒரு தேடல் நிறைந்த பெட்டகம். அதை சாம்பிராணி போடுவாங்க, தொட்டு கும்பிடுவாங்க, அவ்வளவுதான். அந்த ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப காலமாகும். அப்படி புரிஞ்சுக்கிட்ட ஆள் கிடைச்சிட்டா கன்னி ஹஸ்தம் வாழ்க்கையில் வெற்றி பெறும். ஏன்னு சொன்னால், ஏன் ஞானம்னு சொல்கிறேன் அப்படின்னு பாருங்களேன். இந்த ராகு முடிந்ததுக்கு அப்புறம் குரு பகவானுடைய திசை இவர்களுக்கு வரும். நம்ம கன்னி புதனுடைய அமைப்புக்கு குரு பகையாச்சே. ராசியாதிபதி புதன் தானே போய் மீனத்தில் குருவோட வீட்டில் நீச்சம் பெறுகிறார். குருவுக்கும் புதனுக்கும் ஒரு விதமான உறவு நிலை இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுதே. எங்கள் ராசிக்கு குரு நல்லது பண்ணுவாரா? பார்வையிலையாவது நல்லது பண்ணுவாரா? இருக்கிற இடத்த கெடுத்தாலும் பார்வையிலையாவது நல்லது பண்ணுவாரா அப்படின்னு கன்னி ஹஸ்தத்துக்கு ஒரு குழப்பம் வரும். அந்த நேரத்தில் குரு நல்ல அமைப்புகளில் இருந்து, கன்னிக்கு கிடையாது, லக்கணத்திற்கு. உங்கள் ஜாதகத்தில் கன்னி ஹஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு குருவுக்கு சாதகமான லக்னங்கள் அமைந்து
அந்த குருவிற்கு வீடு கொடுத்தவன் வலுவாக அமைந்து, அந்த வீடு கொடுத்தவனுக்கு சுபர் பார்வை இருந்து, அங்கிசவான் நல்ல அமைப்புகளில் இருந்து, குரு நின்ற ஸ்தானாதிபதி ராசியாதிபதி நல்ல அமைப்பில் இருந்து, குரு பகவான் எந்த பாவத்துவ நிலையிலும் இல்லாமல் இருந்து, குரு அற்புதமான அமைப்புகளில் இருந்து நல்ல ஸ்தானங்களை எல்லாம் கன்னி அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தால் அந்த ஆன்மீகம் என்பது அப்படியே பெரிய ஒரு விஷயமா. நிறைய பாருங்க, கன்னி அஸ்தத்தில் பிறந்தவர்கள் பெரிய எழுத்தாளர்களாக, பெரிய வழக்கறிஞர்களாக, தவிர்க்க முடியாத சக்தியா, இவங்க கையெழுத்து போட்டா செல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தியாக, ஒரு கணக்காளர்களாக, ஒரு திட்டத்தை வகுத்து கொடுப்பவர்களாக, ஒரு தூதுவர்களாக வாழ்க்கையில சைன் பண்ணவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ராகுல பாதியும் குரு அப்படியே மிச்ச மீதியையும் எடுத்துட்டு போய் அவ்வளோ பெரிய ராஜயோகத்தை இவர்களுக்கு நல்ல அமைப்புகளில் இருக்கும்போது குரு கொடுப்பார். அதே நேரத்தில் குரு 4க்குடைய சுகாதிபதியாகி 7க்குடைய களத்திர ஸ்தானாதிபதியாகி, குருபலம் வந்தா கல்யாணம் பண்றோம்னு சொல்றோமே, அந்த களத்திர வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகமாக குரு பகவான் இருந்து, தோஷமான அமைப்புகளில் குரு இருந்து கன்னி ராசிக்கு லக்கணமும் சாதகம் இல்லாமல் இருந்தால், மங்களகரமாக 10 பேர் நின்று சபையில் கட்டின 1000 பேர் வாழ்த்தின தாலி கயிறு, அந்த மஞ்ச கயிறு நான் வச்சுக்கிட்ட சூனிய கயிறு அப்படின்ற மாதிரி கன்னி ராசிக்காரர்களை புலம்ப விடும். சரி சரி, இது பெண்களுக்கு. ஆண்களுக்குன்னா அதாவது கன்னி அஸ்தத்தில் பிறந்தவர்கள் மஞ்ச கயிறை ஏற்றுக்கொண்டதுனால் வந்த பிரச்சனை, ஆண்களுக்கு மஞ்ச கயிறை கட்டியதுனால வர பிரச்சனை. இது அந்த குரு கொடுப்பார். அதனால தான் சொல்லுவாங்க, ஐயா கன்னியில் உதித்தவனுக்கு குற்றம் நேருமடா குருவினாலே, குறித்தது ஒரு மனிதனிலே தெய்வமில்லை, பண்டு பொருள் நிலமெல்லாம் சேதம் சொல்லியா, அந்த குருபதி கோணம் திரிகோணத்தில் இருந்தால் நல்லவேன்னு சொல்லியா அப்படிங்கிறாரு. சாதகத்தில் தான் அது தெரியும். இந்த கதையெல்லாம் கேட்கும்போது கன்னி ராசிக்கு பதிலாக கண்ணீர் ராசின்னு வச்சிருக்கலாம் போல சார். அட்லீஸ்ட் அடுத்து நடக்கக்கூடிய இந்த சனி தசையாவது இவங்களுக்கு ஆறுதலாக இருக்குமா? நிச்சயமா. இதை கடந்து போனவங்களுக்கு கதை, கடந்துக்கிட்டு இருப்பவங்களுக்கு அது ஒரு பெரிய வேதனை, சோதனை. சரி, இவங்களுக்கு இந்த இளமையில் சந்திர திசை வயசை பொறுத்து, அதுக்கப்புறம் செவ்வாய் திசை, அதுக்கப்புறம் ஒரு 18 வருஷம் ராகு திசைனா, இதில் ஒரு 5, அதில் ஒரு 7, 12, ராகு ஒரு 18, 30, குரு ஒரு 16, 46, 45 சம்திங்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் சனி பகவானுடைய திசை இவர்கள் வாழ்க்கையில் என்ட்ரி பண்ணும். இந்த 46 வயசு அப்படியே திருப்பி போடுங்களேன், இந்த பக்கமாக போடுங்க, நம்பர் 6. 46 வயதிலே 65 வயதில் உள்ளவர்கள் என்ன சோதனை வேதனை அனுபவத்தோடு இருக்கிறாங்களோ, அந்த வேதனை சோதனை அனுபவத்தோட கன்னி அந்த வயசை அப்படியே உட்காரும். அதனால தான் அதுக்கு பேர் கன்னி. இன்னும் எனக்கு பேரில் தாயா கன்னின்னு வச்சுருக்காங்க, ஆனால் என் வாழ்க்கை கண்ணியமாக இல்லை. என் வாழ்க்கை நான் எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொண்டாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, இதுக்கு ஒரு தவிப்புக்கு ஒரு தீர்வே இல்லை அப்படின்னு ஒரு கட்டம். ஒரு கட்டத்தில் முட்டி மோதி அப்படியே மேலே சஸ்டைன் பண்ணி அப்படியே அந்த குரு திசையில் அந்த தன்னுடைய பெரிய மனுஷ தன்மையையும், தன்னுடைய கௌரவத்தையும், தனக்குன்னு சேர்த்துக்கிட்ட பணத்தையும், தனக்குன்னு பிறந்த 2 குழந்தையையும் பாசத்தோடு பார்த்துக்கிறதுக்கு இவங்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக இருப்பார்கள். சரி சார், இந்த கன்னி அஸ்தத்துக்கு இந்த சனி தசை எப்படி இருக்கும்? நிச்சயமா. அதாவது கன்னி ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக சனி பகவான் வர்றார். அதே சனி பகவான் 6க்குடைய ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதியாகவும் வர்றார். ஒரு பூர்வ புண்ணிய பந்தத்தால், பூர்வ புண்ணிய இணைப்பால் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வேலை அல்லது கிடைச்ச வேலையை நல்ல வேலையாக ஏற்றுக்கிற மனநிலை, அந்த வேலையில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, கடினமாக உழைக்கிறது. ஏன்னா வாய்ப்புக்காக காத்திருந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தவுடன் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு உழைச்சே ஆகணும்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் கொண்டுட்டு சனி பகவான் வைப்பார். செட்டில்மெண்ட்டை கொடுப்பாரா அப்படின்னா, இந்த சனி திசையினுடைய புத்திகள் உள்ள நடக்கும் பாருங்க, அதை பொறுத்தும், சுய ஜாதகத்தில் சனி பகவான் பெற்ற நட்சத்திரத்தை பொறுத்தும், லக்னத்தை பொறுத்தும் சனி பகவான் அசையா சொத்துக்களையும் ஸ்திர சொத்துக்களையும் உருவாக்கும் விதமான வாய்ப்புகளை கொடுப்பார். தோஷமான அமைப்பில் இருந்து, சனி பகவான் நீச்ச அமைப்புகளில் இருந்து, நீச்சம் பெற்ற கிரகங்களுடைய நட்சத்திர சாரமான அமைப்புகளில் இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது 6ஆம் இடத்தினுடைய பலன்களையும் செய்ய ஆரம்பிப்பார். ருண ரோக சத்துரு ஸ்தானம், எதிரி, கடன், வழக்கு, திரும்பும் திசையெல்லாம் கடன். அதுலேயும் குறிப்பாங்க சனி திசையில் 19 வருஷத்தில் அந்த முதல் 10 வருஷம் அப்படியே எடுத்துகிட்டு போகும் மேலே, 2வது 9 வருஷம் அப்படியே கீழே இறக்கி விட்டுரும்.
அல்லது குரு பகவானுடைய திசையில கடுமையான சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்திருந்தால், யோகம் இல்லாத குரு திசை தன் திசையில் சரிவர யோகங்களை கொடுத்தால், அதற்கு அடுத்து வரக்கூடிய சனி பகவானுடைய திசை யோகாதிபதியாக இருந்தாலும் யோகம் தராது. யோகமில்லாத குரு திசை நிறைய அள்ளி கொடுத்துருந்துச்சுன்னு சொன்னா சனி திசை வேலை செய்யாம போயிடும். குரு திசையில நிறைய வேதனை சோதனை பட்டா சனி திசை யோகமா இருக்கும் அப்படின்னு சொல்றது இந்த குருவுக்கும் சனிக்கும் உண்டான தொடர்பை ஜாதக அலங்காரம் தெளிவா சொல்லுது. குரு எப்படி இருந்துச்சு அதை பொறுத்து தான் சனி இருக்க போகுது. குரு மோசமா இருந்துச்சா சனி கொஞ்சம் காப்பாற்றுவார். குருவில் ரொம்ப சூப்பராக இருக்கீங்களா, குருவில் கடைசி புத்தி அந்த ராகு புத்தின்னு ஒன்று வரும். அந்த நேரத்தில் மண்டையில் ஒரு கிறுக்கு உட்காரும். நம்ம போதும் உழைச்சது, தொழில் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், இது நியாயமாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஆசை தான். அந்த ஆசையில் மண்ணள்ளி போடுறது தான் ராகுவோட வேலை. என்னையா பிறக்கும் போதும் எங்களை ஜோதிச்சாரு, கடைசியில் குரு திசையில் பாதி காசு சம்பாரிச்சு வச்சுருந்தா அப்பையும் ராகு படுத்துறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா படுத்துவார். தோஷமான அமைப்பில் இருக்கும்போது அதில் கொஞ்சம் சுதாரித்த ஆட்கள் எனக்கு தெரிஞ்சு சனி திசையில் சூப்பராக இருக்காங்க. அதில் தவற விட்ட ஆட்கள் சனி திசையில் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லாமல் உழைத்து கொண்டு இருக்கிறாங்க. யாருக்காக உழைக்கிறோம், எதுக்காக உழைக்கிறோன்னு கேட்டால் குடும்பத்துக்காக உழைக்கிறோம், குழந்தைக்காக உழைக்கிறோம். யாருக்காக வாழ்றீங்கன்னு கேட்டால் யாருக்காகவுமே வாழலை அப்படின்ற நிலையில் கன்னி அஸ்தத்தில் பிறந்தவர்கள் சனி திசையில் தவிக்கிறார்கள். சரி, இந்த கன்னி அஸ்தத்துக்கு நடக்கக்கூடிய குரு தசையில் கடைசியாக அந்த ராகு புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுதான் டிசைடிங் அத்தாரிட்டி. அடுத்து நடக்க போகிற இந்த சனி தசை இவங்களுடைய வாழ்க்கை இல்லையா? இப்போ ஜோதிடர்கள் இதை கரெக்டாக கணிக்க முடியுமா சார்? ஜோதிடர்கள் கரெக்டாக கணிக்கிறதுக்கு ராகு ஒன்றும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. அவர் ரொம்ப கணிக்க சிக்கலான கிரகம். மிகப்பெரிய ஜோதிட கணித என் குரு போன்ற மாமேதைகள் கூட ராகு பகவானுடைய நிலையை கணித்து சொல்வதற்கு போதுமான அனுபவமும் ஞானமும் நிறைய தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மீறி குரு அருள் இருந்து இதை ஒருவர் கணித்து சொன்னாலும் கூட அந்த நேரத்தில் மனசு எப்படி தெரியுமா இருக்கும்? ஏன் அந்த பக்கம் போகாத பாதாள கிணறு அப்படின்னோம்னா நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு குதிக்க வைக்கும் ராகு. அந்த மனநிலையை கன்னி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தூண்டி கொண்டு போய் சிக்கலில் மாட்டி விடும். அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு பொறுப்பாக அப்படி நிதானமாக அப்படி போயிட்டோம்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு, சீட்டு பணம், திடீர் தன வருமானம், திடீர் குழுக்கள், திடீர் அதிர்ஷ்டம், இதெல்லாம் எனக்கு திடீர்னு வேணாம்யா, திடீர்னு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடணும் அந்த டைமில். அப்படி இருந்துக்கிட்டால் சனி திசையில் தப்பிக்கலாம். இந்த கன்னி அஸ்தத்துக்கு நடக்கக்கூடிய இந்த சனி தசை எத்தனை ஆண்டுகள் இருக்கும், எந்த வயது வரைக்கும் இருக்கும்? நிச்சயமாக சனி பகவானுடைய தசை 19 வருடங்கள் இருக்கும். சுமார் ஒரு 45-46 ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 65-64 வயசு வரை சனி மகா திசை 3/4 பங்கு இவர்களுடைய வாழ்க்கையை கவர் பண்ணிடும். நல்ல அமைப்பில் இருந்தால் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அசையா சொத்து, பூமி, ரெண்ட் வர்றது, தனக்கான சேஃப்டி பர்பஸ் எல்லாத்தையும் குருவிலே உருவாக்கியிருப்பாங்க. அல்லது சனி பகவானுடைய திசையில் பாதியில் உருவாக்குவாங்க. கொஞ்சம் எதிர்மறையாக இருக்கும்போது உடல் பிணி பீடைகள், வயதிற்கு மீறிய நோய், வயதிற்கு மீறிய உழைப்பு, தர்ம சங்கடமான சூழ்நிலை, அப்பா அம்மாவை சேர்த்து பார்த்துக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், தாம்படுக்கிறதுக்கே பாயில்லை, இன்னங்கய்யா வீட்டில் உண்டாந்து இன்னும் 2 பேரை வைக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு நிலை, இப்படிலாம் கொஞ்சம் அந்த உறவுகள் சிக்கல்கள், அதுக்கப்புறம் சொத்து வர்றது, டாக்குமெண்ட் ரீதியான சில வில்லங்கங்கள், நீண்ட நாள் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நோய்கள் அல்லது நீண்ட நாள் வழக்குகள், இதெல்லாமே ஒரு சனி பகவான் எதிர்மறையாக இருக்கும்போது அந்த தசைகளில் கொடுப்பார். நான் சொல்கிறது, சனி பகவானுடைய திசை 19 வருஷம் நடக்குதுன்னா 19 வருஷமே அவர் யோகம் செய்யணுங்கிற அவசியமும் இல்லை, 19 வருஷமே அவர் எதிர்மறையாக இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இடையில ஒரு 2-3 புத்தி நல்லா இருந்தாலே அந்த தசை முழுவதும் நீங்கள் வாழ்க்கையை சம்பாதிப்பதற்கான, சமாளிப்பதற்கான சூழ்நிலையை சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார். அதான் சனி ஸ்டைல். அவர் கொடுத்தா நிதர்சனமாக இருக்கும், கச்சிதமாக இருக்கும், நிலையானதாக இருக்கும். அவருக்கு எடுத்தா இதே நிதர்சனமாக கெடுக்கும், கச்சிதமாக கெடுக்கும், கனகச்சிதமாக கெடுக்கும். அப்போ அந்த சனி பகவானுடைய நிலையை பொறுத்து தான் பார்த்துக்கணும். சனி தசை சொன்னீங்க. இந்த கன்னி அஸ்தத்துக்கு அடுத்து என்ன தசை, எந்த வயது வரைக்கும் நடக்கும்? நிச்சயமா, அதாவது புதன் பகவானுடைய தசை ராசியாதிபதி தசை நன்மைகளை கொடுக்கும். பொதுவாகவே நான் சொல்லுவேன், கன்னி ராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், 5 குடைய பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான், 9 குடைய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்புகளில் இருந்து பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஏதாவது ஒன்று இருந்து சுய ஜாதகத்தில் சில யோகங்கள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் என்ன தசை நடந்துகிட்டு இருந்தாலும் ஓரளவு நம்மளை தாங்கி பிடிக்கும் அந்த புண்ணியமும் யோகமும். இதெல்லாம் கெட்டு போய் தசையும் கெட்டு போய் நிற்கும் போது தான் நம்மளை போட்டு படுத்தி எடுக்கும். அந்த புதன் திசையில் சார் கல்யாணம் முடிஞ்சு, ஃபேமிலி இருக்குது, குழந்தை இருக்குது, இருக்கேன் அவ்வளோதான்.
நல்லா இருக்கனா கேட்காதீங்க, சந்தோஷமாக இருக்கனா கேட்காதீங்க, என் வாழ்க்கையை எட்டி பார்க்காதீங்க, உங்களுக்கு சோகந்தான் மிஞ்சும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கன்னி ராசிக்கார பெரியவர்களிடம் நான் பழகும்போது கேட்டிருக்கேன், பர்சனலாக பார்க்கும்போது புரிஞ்சிருக்கேன். அதே நேரத்தில் புதன் நல்ல அமைப்புகளில் இருக்கிறவங்க அறிவி ஜீவிகளாக அவங்களுடைய அனுபவத்தை அந்த கன்னிக்கே ஒரு கவிதைன்னு சொல்கிறோம்ல, தன்னுடைய கண்ணீரை கூட கவிதை வரிகளில் சொல்ல தெரிந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு, அந்த வாழ்க்கை என்னும் அந்த படகை வழிநடத்தி சென்ற கன்னி ராசிக்காரர்களுக்கு இவர்களுடைய அனுபவம் என்பது இலசுகளுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான பாடமாக இருக்கும். நல்ல கிராண்ட்ஃபாதராக, நல்ல ஒரு கார்டியனா, நல்ல ஒரு சிட்டிசனா, நல்ல ஒரு பெரிய மனுஷனா அந்த புதன் திசையில் கன்னி அஸ்தத்தில் பிறந்தவர்கள் ஜொலிப்பதற்கு புதனே காரகர். அதே நேரத்தில் அந்த வயதிலையும் நிராகரிக்கப்பட்ட உறவுகளால் துன்பப்படுத்திய வாழ்க்கையை நினைத்து அப்படியே வாழ்க்கையை சோகமாக அப்படியே கடந்துட்டு போகக்கூடிய புதன் திசை நடக்கக்கூடியவர்களையும் நம்ம பார்க்குறோம். இது புதனுடைய நிலையை பொறுத்து தான் முடிவுக்கு வரும். சரி சார், இவங்களுக்கு அடுத்த தசை என்ன தசை? அடுத்த தசை கேது பகவானுடைய தசை வரும். சுய ஜாதகத்தினுடைய ஆயுள் பலனை பொறுத்து ஞானகாரகன் என்ன ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஞானம்தான் சின்ன வயசுலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த ஞானம் என்பது சுத்தமான ஒரு ஆன்மீகமாக கேது எடுத்துகிட்டு போவாரா, இந்த பிறவி தொடர்கதைக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரா, பிறவி பெருங்கடலை இவர்கள் நீந்துவார்களா, மறுஜென்மம் என்பது எனக்கு உண்டா, அப்படி இருந்தால் நான் எப்படி இருப்பேன், அப்படி என்ற ஒரு கேள்வி கணைகளை, நான் யார், எதற்காக வந்தேன் அப்படின்னு ஒரு கேள்வியை எப்பயுமே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அந்த கேதுவில் விடையை தெரிந்து கொள்வார்கள். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை ரொம்ப அருமையாக விளக்கமாக சொல்லியிருந்தீங்க. அதுவும் குறிப்பாக புத்திகளை பற்றியும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம பேசலாம்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை இவர்களுக்கு நம்ம வழிபாடு பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு இல்லையா சார், அதை பற்றியும் நம்ம பேசலாமா? நிச்சயமா. அதாவதுங்க, பிரச்சனைன்னு இருந்தால் அதற்கு ஒரு தீர்வு இருக்கும். தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு கஷ்டம் இருந்தால் பின்னாடியே கடவுள் இன்னொரு ஆறுதல் தரும் மருந்தை உள்ளே வச்சுருப்பார். அதுதான் பரிகாரம். ஒரு நட்சத்திரத்தில் நம்ம ஜனனம் எடுக்கிறோம்னா அந்த நட்சத்திரம் நம்மளை வழி நடத்துதுன்னு சொன்னால் அந்த நட்சத்திரத்திற்கு தாராபலன் அடிப்படைன்னு 9 தாரைகள் கொடுக்கப்பட்டு இருக்கு. அதில் சம்பத்து தாரை, தனத்தாரை, உனக்கு காசு வரணுமா ஒரு தாரை, உங்களுடைய கஷ்டம் போகணுமா ஒரு தாரை, ஒரு தெய்வ பலன் வேணுமா ஒரு தாரை, உன்னை நீங்கள் கடக்க வேணுமா அதுக்கு ஒரு தாரைன்னு பரிகார பிரிவுகளை தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பார்ட் 3 வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். நிச்சயமாக பார்க்கலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை இந்த எபிசோடில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிச்சுட்ருக்கோம். சார் குறிப்பிட்டிருந்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் இல்லையா, அதுலேயே உங்களுக்கு தெரியும் என்ன புத்தி உங்களுடைய தசையில் நடக்குது அப்படிங்கிறத நீங்களே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக நட்சத்திர சீரீஸ், மன அழுத்தம் சீரீஸ், மன அழுத்தம் பார்ட்டாக நம்ம பேசவிருக்கிறோம். இந்த மாதிரி தொடர்ந்து தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இந்த வீடியோ வரல அப்படின்னா ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே டைம்லைனில் அந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அதற்கு மிக்க நன்றி.